கிட்டத்தட்ட 6.6 கோடி ஆண்டுகளுக்கு முதல் வாழ்ந்த 17 கோடி ஆண்டுகள் உலகத்துல தண்ட கண்ணில பட்ட எல்லாத்தையும் உணவாக கொண்டு உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு அச்சுறுத்தலாக இருந்த இந்த டைனோசர் இனம் ஒரு தனி விண்கோள் மோதி இந்த உலகத்தை விட்டே விடைபெற்று சென்று விட்டது என்றதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உண்மையாகவே இந்த உலகத்தை ஆட்டி படைச்ச டைனோசர் இனம் விண்கல் தாக்கித்தான் இறந்ததா? அது இறந்த நொடிகள், அது வாழ்ந்த இறுதி காலங்களில் அதுக்கு வாழ்க்கை எப்படி இருந்தது? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்து கொண்டிருக்கக்குள்ளேயே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். டைனோசர்களின் இறுதி நிமிடங்கள் எப்படி இருந்தது தொடர்ந்து பேச. டைனோசர்கள் வாழ்ந்த காலப்பகுதியில் டைனோசர்கள் மட்டும் இந்த பூமியில வாழல. டைனோசரோட சேர்த்து மொத்தம் 75 வகையான விலங்கு கூட்டங்கள் இந்த காலப்பகுதியில் வாழ்ந்திருக்கு. ஸோ இதை தொடர்ந்து ஏற்பட்ட அந்த விண்கல் பேரழிவு, இந்த விண்கல் பேரழிவு என்ன செஞ்சிருக்கு, இந்த பூமியில இந்த விண்கல் வந்து அடிச்சதால பூமி அதுவரைக்கும் பார்க்காத அளவு பெரிய அதிர்வுகளும் பெரிய பெரிய சுனாமிகளும் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அதிர்வுகள் ஏற்பட்டதன் விளைவாக 300 மீட்டருக்கு மேல பெரிய பெரிய சுனாமி இனத்தங்கள் பூமியில பேரழிவா ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதில் விளைவாக விண்கள் மோதி இருக்கு, பெரிய பெரிய அதிர்வுகள் ஏற்பட்டதால பெரிய சுனாமிகள் ஏற்பட்டதோட சேர்ந்து இந்த பெரிய அதிர்வுகளால பூமியில அந்த காலப்பகுதியில் இருந்த எல்லா எரிமலைகளும் ஒரே நேரத்தில் வெடிச்சு லாவா வெளியேறி இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இந்த ஆதிக்க சக்தியா இருந்த டைனோசர் இனங்கள் பெருமளவு இந்த லாவா குழம்புகள் வெளியேறி பீச்சி அடிக்கப்பட்டதன் காரணமாகத்தான் பெருமளவு இந்த டைனோசர் இனங்கள் அழிஞ்சிருக்கின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த டைனோசர் இனம் அப்பத்திய காலகட்டத்தில் ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இனமா இருந்திருக்கு. ஸோ இதுக்கு பயந்துதான் மிட்ட எல்லா விலங்குகளும் ஒளிந்து வாழ்ற வாழ்க்கை முறையை தான் கடைபிடிச்சு வந்திருக்காங்க. ஸோ லாவா குழம்புகள்ல பெரிதளவு இந்த டைனோசர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சில ஒளிஞ்சு வாழ்ந்த இனங்களும் டைனோசர்களுக்கு பயந்து வேற வேற மலைகள்ல உயரமான இடங்கள்ல வாழ்ந்து வந்த விலங்குகளும் இந்த பேரழிவுல தப்பி இருக்குன்னு வரலாற்று சுவடுகள்ல கிடைக்கப்பட்ட தகவல்கள்ல இருந்து தெளிவா தெரியுது. அடுத்ததாக லாவா குழம்புகள் வெளியேற ஆரம்பிச்சிருக்கு. லாவா குழம்புகள் வெளியேறினதால அழிஞ்ச டைனோசர்கள் எண்ணிக்கையை பார்க்கக்குள்ள அதை விட அதிகமாக என்ன நடந்திருக்குண்டா, அந்த கரும்புகை சூழ ஆரம்பிச்சிருக்கு. வளிமண்டலத்தை சுற்றி இந்த புவியை சுற்றி கரும்புகை பல ஆண்டுகள் நீடித்து நிலைத்திருந்ததா சொல்றாங்க. ஸோ இந்த கரும்புகை புவியை நோக்கி சுற்றி இருந்ததால ஒளியிற அளவு, புவிக்குள்ள வார சூரிய ஒளியிற அளவு மிகவும் குறைஞ்சிருக்கு. ஸோ அதில் தொடர்ச்சியாக புவியிற வெப்பநிலை -10°C நிறைய டிகேட்ஸ் நிலைச்சிருந்ததா சொல்றாங்க. சோ இப்படி மிக அதிகமான குறைஞ்ச வெப்பநிலையில புவி நிலவக்குள்ள ஒளிச்சேர்க்கை குறைவடைஞ்சதால தாவரங்கள் எண்ணிக்கை கணிசமா குறைஞ்சிருக்கு. சோ தாவரங்கள் எண்ணிக்கை கணிசமா குறைஞ்சா என்ன நடக்கும், தாவரங்களை நம்பி வாழ்ற தாவர உண்ணிகள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. தாவர உண்ணிகள் குறைய ஆட்டோமேட்டிக்கா தாவர உண்ணிகளை உட்கொள்ளக்கூடிய இந்த டைனோசர்கள் போல விலங்குண்ணிகள் எண்ணிக்கையும் அதை தொடர்ந்து கணிசமா கிராஜுவலா குறைஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த டைனோசர்கள் ஒரு வெப்பமான அல்லது வெப்பம் தேவைப்படுற சூழலில் வாழக்கூடிய ஒரு விலங்காக தான் ஐடென்டிஃபை பண்ணப்படுது. ஸோ இந்த குளிர்காலங்கள் பூமியில் நிறைய டிகேட்ஸ் நிலவுனதால இன்னும் டைனோசர்கள் எண்ணிக்கை இது குறைச்சிருக்கு. முற்றுமுழுதாக டைனோசர்கள் இந்த புவியிலிருந்து வெளியேற்றத்துக்கு இந்த குறிப்பிட்ட காலம் நிலவிய இந்த ஐசேஜ் என்ற காலம், அதிக அளவு குளிர் நிலவில் இந்த காலம் முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இந்த டைனோசர்கள் இந்த விண்கற்கள் மோதினதால மட்டும்தான் அழிஞ்சிருக்காண்டா இல்லை, டைனோசர்கள் இந்த விண்கல் மோதினதால ஏற்பட்ட பக்க விளைவுகள் தான் உலகத்தை ஆட்டி படைச்சு கொண்டிருந்த டைனோசர் உயிரினம் அழிஞ்சு போறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கு. ஆனா பல்பல காரணங்கள் இதுக்கு காரணமான ஏதுவான காரணங்களா இருந்தாலும் இந்த விண்கோள் புவியை நோக்கி அடிச்சதுதான் முக்கியமான ஒரு பிரதான ஃபேக்டரா இதுவரைக்கும் பார்க்கப்படுது. ஸோ நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அந்த காலகட்டத்தில் டைனோசர் என்ற இனம் மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கல, அதோட சேர்த்து 75க்கு மேற்பட்ட ஸ்பீசிஸ் வாழ்ந்திருக்கிறா சொல்றாங்க. ஸோ அப்படி அந்த பேரழிவு ஏற்பட்டாலும் டைனோசர் காலப்பகுதியிலே வாழ்ந்து அந்த பேரழிவுல இருந்து தப்பி இப்ப நம்மோட வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிரினங்களும் நிறைய இருக்குது. உதாரணமா பார்த்தா இந்த பாம்புகள், சுறாக்கள், தேனீக்கள், இது எல்லாம் அந்த காலகட்டத்தில் பேரழிவுல இருந்து தப்பி இப்ப வரைக்கும் நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிரினங்கள். இந்த சுறாக்களை பார்த்தோம்னா பூமியில கிட்டத்தட்ட இது மாதிரி 4 பேரழிவுகள் ஏற்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. இந்த 4 பேரழிவுகளையும் கடந்து வந்திருக்கிற ஒரு உயிரினம் தான் இந்த சுறா மீன் இப்ப வரைக்கும் நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்குது. சோ இந்த பேரழிவுகளை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலா தெரிஞ்சு கொள்ளணும், இந்த பேரழிவுகள பின்னணிகள் என்னென்று விளங்கி கொள்ளணும்டா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, ஃபுல் வீடியோ போட ட்ரை பண்றேன். சோ இந்த 4 பேரழிவுகளையும் கடந்து நம்மளோட இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உயிரினம் சுறா மீன், இப்படி நிறைய விலங்குகள், கரப்பான் பூச்சி போன்ற உயிரினங்களும்
இந்த டைனோசர்கள் பிறக்கிறதுக்கு 12 கோடி ஆண்டுகளுக்கு முதலே தோன்றி இருக்கின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுகளும் அந்த பேரழிவுகள்ல இருந்து தப்பி இப்ப நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்நிலை ஆதாரங்களாக தான் இப்ப பார்க்கப்படுது. அப்ப நீங்க யோசிக்கலாம், இப்படி ஒரு பாரிய பேரழிவு ஏற்படக்குள்ள இந்த டைனோசர் போன்ற மிக பாரிய அளவு உயிரினமே அழியக்குள்ள இந்த பாம்பு, தேனி, இந்த சுறாக்கள் எல்லாம் எப்படி அழியாம இருந்ததுண்டா, டைனோசர் அப்போ ஒரு ஆட்சியான இனமா இருந்ததால அதில் கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் மிச்ச இனங்கள் இருந்திருக்கு. ஸோ அதுக்காக அது மலைப்பொந்துகள், கீழே மலை முகடுகள், சின்ன சின்ன பாறைகள் இடையில வாழ்ந்ததால இயல்பாகவே அதுகள் வெப்பநிலை குறைஞ்ச இடங்கள்லையும் மறைவான இடங்கள்லையும் தான் வாழ்ந்திருக்கு. சோ இந்த வெப்பநிலை குறைவு இதெல்லாம் அதுக்கு பழக்கப்பட்டதா இருந்ததால இந்த டைனோசர் என்ற ஒரு பாரிய ஆட்சியான இனம் அழிஞ்சதுக்கு பிறகு இந்த இனங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கு, சுதந்திரத்தை உணர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு பிறகு அதுக்கு தொடர்ச்சியா பாலூட்டி இனங்கள் என்ன செஞ்சிருக்கு, சுதந்திரமா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. தனக்கு பிடிச்சதை தன்னை இயல்புகள் அடிப்படையில் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. தன்னை பிடிச்சு சாப்பிடுறதுக்குரிய ஒரு பாரிய ஆட்சியான இனத்தின் குறைவு அதுக்கு பிறகு இந்த மற்ற இனங்கள் சுதந்திரத்துக்கு வழிவகுத்திருக்கு. அதுக்கு பிறகு உணவு சங்கிலிகள் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு பிறகுதான் இந்த மனிதன் ஆரம்பம் என்று அறியப்படுற குரங்கினங்கள் ஆரம்பமாக ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு பிறகு மனிதன் சந்ததி பெருவிருத்தியும் படிப்படி ஆரம்பமாகி இருக்கு. சோ இது பற்றியும் தெளிவான வீடியோ வேணுமெண்டா கேளுங்க. மனிதன் உருவாக்கம் ஆரம்பத்தில் எப்படி இருந்து இந்த கட்டத்துக்கு வந்திருக்கானதை பற்றியும் ஒரு ஃபுல் வீடியோ போட ட்ரை பண்றேன். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இப்படி மனிதர்கள இனம் தெளிவாக சுதந்திரமாக இப்போ வாழ்ந்து திரியறதுக்கு அன்றைக்கு வாழ்ந்த டைனோசர்கள அழிவு ஒரு முக்கிய காரணமாக தான் இருந்திருக்கு. ஸோ டைனோசர்கள வாழ்க்கை பற்றியும் அது அழிந்தது பற்றியும் ஒரு புது விஷயத்தை இந்த வீடியோ உங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தா வீடியோவை லைக் பண்ணிருங்க. இப்படி நம்ம சந்ததிகள் நம்ம ஆரம்ப காலம் பற்றிய விடயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீ மெட்டாக்களும் தெரிஞ்சுக்கணும் நம்ம நினைச்சீங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இப்படி நிறைய வீடியோஸை கண்டினியூவா பார்க்கணும்டா MS Theory சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் வீடியோ போட்டோன்னே உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், மிஸ் பண்ணாம பார்ப்பீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல புது கான்செப்டோட தொடர்ந்து சந்திப்போம். இன்னும் தொடர்ந்து இணைந்திருங்கள். Cheers MS, தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் MS Theory, நான் உங்கள் MS.